3ஆம் நாள் காலை 9:30. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன். அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஓகே. என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியும். யங் தாத்தாவின் சங்க உறுப்பினர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் இந்த பட்ஜெட் தொடர்பான விவாதங்கள் நேற்று நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். இது செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்குமே நீடிக்கும். இந்த விவாதங்கள் கடுமையாக நீளும் அப்படின்னு தெரியும். உங்களுக்கு செம என்டர்டைன்மெண்ட் இருக்குது. நேற்று எவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதே நல்லா இருந்துச்சு. வானத்துக்கும் பூமிக்கும் வெடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு டீமும் அப்படிங்கிறது தெரியும். பூவுல மங்கையான் பூங்கொடியான் போன பக்கமெல்லாம் ராசாவுக்கு செருப்படியான். சொல்ல விட நீ மட்டும் தான் சொல்லுவேன், நானும் சொல்லுவேன். வெத்தலை பாக்கு வெத்தலை வெளிக்கு போக தண்ணிக்கு பத்தல. யூடியூப்ல அடிச்சு சினிப்பிரியா மினிப்பிரியா சுகப்பிரியா நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்து அவட்ட வாங்குவ செருப்படி. சட்டமன்றத்தில் ஆதவ அர்ஜுனா வெடிச்சதாக இருக்கட்டும், பிரேமலதாவோட அந்த பாசமான பேச்சா இருக்கட்டும், அதுக்கு பிறகு இந்த எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் பயந்து நடுங்கினதா இருக்கட்டும், அதுக்கு பிறகு நானே உங்க படத்தை பார்த்துருக்கிறேன், அது லவ் டுடே படத்தெல்லாம் 6-7 வாட்டி பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இருக்கட்டும். தவைக்காரெல்லாம் எனக்கு மாமா மச்சான், அவர் எங்க சொந்தக்காரன், அவர் எங்க பந்தக்காரன்ட்டு ஒரே குடும்பமாயிட்டான். ஏலோ பிக் பாஸ் ஷோ மாதிரி போயிட்டு இருக்குப்பா. ஒரு நேரம் பார்த்தா ஜாலியாக பேசினுக்கிறாங்க, ஒரு நேரம் பார்த்தா சண்டை போட்டுனுக்குறாங்க, ஒரு நேரம் பார்த்தா கோமாக்குறாங்க. எனக்கு ஒன்றுமே இப்படி இருந்துச்சுக்கிறேன். பட் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு அந்த சட்டசபை நேற்றைய தினம். அதுக்கு பிறகு செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்க போகுது, ஜாலியாக இருக்க போகுது அப்படின்னு வச்சுக்க. அதற்கு பிறகு இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம், அந்த பழனி இந்த கோவிலில் ஒரு 100 கோடி ரூபா நில மோசடி வழக்கு ஒன்று நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். அதில் பல பேர் கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதில் ஒரு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் அன்வர்தீன் இன்னைய தினம் சிறையில் இன்னைக்கு காலையில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது வெறும் ஒரு இயற்கையான மரணமா அப்படின்ற கேள்வி எல்லார் இடத்துலையும் வரும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு சொத்து, 100 கோடி ரூபா சொத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு எழுதி மாத்துறதுக்கு ஒரு டீம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதில் இன்னைக்கு ஒரு முக்கியமான குற்றவாளி செத்து போயிட்டார் சிறையிலேயே. அது இயற்கை மரணம் தானா, காவல்துறை இயற்கை மரணம் அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு இந்த டீலிமிட்டேஷன் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சில பேருக்கு சில கன்ஃபியூஷன் வரும். சரி, அந்த டீலிமிட்டேஷனை பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு இந்த டீலிமிட்டேஷனை வச்சு திமுக தலைவர் விஜய் அவர்கள் சூப்பரான செக் ஒன்று வச்சிருந்தார் நேற்றுக்கு. அந்த செக்கில் ஈஸியாக செக்மேட் ஆகி வெளில போயிருக்கிறாப்புல நம்ம திமுக இந்த எம்பிக்கள். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யங் தாத்தாவுடைய சங்க உறுப்பினராக சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதையும் பண்ணுங்க. சரி, அதாவது இந்த ஒரு வார காலமாகவே வீக்கெண்டு வந்திருக்கு, சந்தோஷமா இருப்பீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு வார காலமே தாவைக்கா ஒரே ஜாலியாக மஜா பார்க்குறேன். எல்லாம் சந்தோஷமான நியூஸாக வருது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்களும் தலைவர் விஜய் அவர்களும் அந்த ஒன்று சேர போகிறாங்க அப்படின்ற ஒரு மாதிரியான நியூஸ் எல்லாம் கிடைக்குது. அதை கேட்டால் ஒரு சந்தோஷமா இருக்கு. அதுக்கு சட்டசபையில் நம்ம பசங்க எகிரி அச்சுங்கிறாங்க, மாதம் ஒரு பஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுகவை. அதை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. அதுக்கு முன்னாடி தான் உதயநிதி அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. உதயநிதி கைது பண்ண விஷயத்தை எனக்கு மீண்டும் நிறைய பேர் அனுப்பியிருக்க. உதயநிதியுடைய அம்மாவும் உதயநிதி அந்த ஹக் பண்ணதை பாருங்க ப்ரோ, எப்படி ஹக் பண்ண, அதை பற்றி நம்ம நிறைய பேசினாங்களேன். வெக்கம் இல்லாத ஃபேமிலி அப்படி தான் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியாடா? நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தியாடா? ஊரெல்லாம் எப்படி பிள்ளை வந்திருக்கு, எனக்கு பெத்து கொடுத்துருக்க பாரு பெரிச்சாலி. அந்த அம்மா அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்குது. நம்ம ஐயா பாத்தீங்களா, இந்த கலரா இந்த பஞ்சு முட்டாய் கலர்ல ஒரு சொக்கா ஒன்று போட்டுட்டு ஒரு வேட்டியை ஒன்று கட்டிட்டு இன்னாடா மவனே வாடா மவனே அப்படின்றதெல்லாம் மஜாவான ஃபேமிலி. ஐயா அவனுக்கு ராஜஸ்தானுக்கு டிக்கெட் போடு, படிப்பு எல்லாம் பிசினஸ் வரல, ஆமா கட்டுறேன் தோலை கட்டுறேன்னு என்ன கேட்காம கொள்ளாம செஞ்சா. இவனை வெளியே எடுக்கவே 25 லட்சம் ரூபாய் செலவாச்சு. உங்களுக்கு கோவம், உங்களுக்கு பொறாம, இப்படிப்பட்ட ஃபேமிலி நமக்கு கிடைக்கலையேன்னு உங்களுக்கு பொறாம. அதன் வெளிப்பாடு எனக்கு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அனுப்பி இது சரியானு கேட்டுட்டு இருக்கிறீங்க. எங்க பசங்க சந்தோஷமா இருக்கிறானுங்க. அந்த எதிர்ப்பு போராட்டங்களை பாருங்க. திமுக ஒழிக, மானங்கட்ட திமுகவே ஒழிக, அது வீடியோ செம்ம ட்ரெண்டு. ஒரு போலீஸ்காரு, எனக்கு அந்த ஆளு ரியாக்ஷனோட போலீஸ்கார் ரியாக்ஷன் தான் பாக்குது. அந்த ஆளு கன்ஃபியூஷன் ஆயிட்டாரு. பைத்தியம். அவர் நிறைய இடங்கள் ராமநாதபுரத்தில் ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் போராடி இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்த்து போராடுவோம். திமுக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்த்து போராடுவோம் அவர் போராடி இருக்காரு. கலைஞர் ஒழிகன்னு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம்.
எப்படி இருந்தா திமுக இப்படி நாசமத்து போயிடுச்சு. நாசமாக்குறது சேகர் பாபு தான், அந்த கட்சியை நாசமாக்குறது. சேகர் பாபு இதுல திருச்செந்தூர்ல கொண்டு வச்சு முகத்தை ஊத்திக்கிறாங்க. இப்ப பாலு என்னைய விட வெடியாவில்ல அப்படின்ட்டு வாய படந்து இருக்காரு. ஐயா, நீங்க வேளாங்குடி கோயில் தர்மகர்த்தா தானே? ஐயா, உங்களுக்கா இந்த நிலைமை? ஆமா, அன்னைக்கு கோயில் திருப்படியில கொள்ளையடிச்சு இன்னைக்கு என்ன தெரு தெருவா அலைய விட்டுட்டான். பாத்தியா, காலம் முன்னை எங்க கொண்டு தள்ளி இருக்கின்றவாதி. இதுக்கு பிறகு அரசியல் அனாதை. ஒரு அரசியல் அனாதை கேட்டா சேகர் பாபு மாதிரி ஆட்கள் தான். அதே கோயில்ல பக்தர்கள்ல வந்து கும்பிட்டு இருக்கும்போது அப்படிலாம் சொல்லிட்டு போனோம். இன்னைக்கு சேகர் பாபு உள்ள போறதுக்கே முடியல. பாஸ் வச்சுக்கிறாப்புல, கையில பாஸ் இருக்குது. ஆனா போலீஸ் உள்ள விடல. நில்லு, who are you? why you go to on inside? நோ அலவுட் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு ஆளு பாத்துக்கிறாப்புல. அது வேற உள்ள விட்டாங்களே. அதான் ஓவரா ஆடுனவங்களுக்கெல்லாம் சேகர் பாபுவோட நிலைமை வரும் அப்படிங்கிறது மிக முக்கிய, இது ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. இதுல மிக முக்கியமா பார்க்க போறது நேற்று சட்டசபையில நடந்த அந்த குஜிலி மஸ்து விஷயங்கள் அப்படிங்கிறதா. அதுல எனக்கு மிக கவர்ந்த ஒரே ஒரு பார்ட்டை நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். அதுல மிக கவர்ந்த பார்ட்னா பிரேமலதா அவர்கள் அந்த சொன்ன அந்த வார்த்தை, ஒரு தாயிலும் கொண்ட தாய் அப்படிங்கிறத, ஒரு மெச்சூர்டான லேடி, அவங்க அப்படிதான் பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கு மிக ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு. தலைவர் விஜய் அவர்கள் சொன்னார், நான் கர்நாடகா போனதை வந்து சில பேர் வந்து விமர்சிச்சாங்க, சில பேர் இது தேவையற்ற செயல்னாங்க, நீ அவமானப்பட்டு தான் வருவான்னு சொன்னாங்க. நான் இந்த முன்னெடுப்பை எடுத்ததுக்கு காரணம் பேசி தீர்த்தலாம். பல நாட்டு பிரச்சனைகளே பேசி தீர்க்கும் போது பக்கத்து மாநிலத்தில் நடக்கிற ஒரு இஷ்யூ போய் பேசி பார்ப்போமே. அப்படி அவமானப்பட்டு வந்து அவமானப்பட்டு வர பிரச்சனை கிடையாது. என் மக்களுக்காக அந்த அவமானத்தோட நான் தாங்கிக் கொள்ள தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே அந்த அம்மா வச்சு அப்படி இப்படி உங்களை அவமானம் விட்டுருவோம். என்னதான் நீங்க என்னுடைய முதல்வர், எங்க மாநிலத்தோட முதல்வருக்கு ஒரு பிரச்சனைனா ஒட்டுமொத்த தமிழகமும் கொதிச்சு எழுந்துரும், நாங்களாம் சும்மா விட்டுருவோமா அப்படின்னு அந்த அம்மா பேசும்போது ஏதோ ஒரு யானை பலம் வந்த மாதிரி இருந்துச்சு. பாடுறா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கூஸ்பம்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டின் சிஎம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரை இந்த தமிழ்நாடு பொறுத்துக்குமா? சௌமியா அன்புமணி அவங்க பேசுனது நான் பல நாட்களாக கவனிச்சுட்டு வரேன். சௌமியா அன்புமணியோட பேச்சு, அவங்க அந்த வந்து என்னைக்குமே ஒரு தாக்குதலை ஏற்படுத்துற மாதிரி பேச மாட்டாங்க. இந்த இஷ்யூஸ் இருக்குங்க, ஏற்கனவே பெண் குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க, இதனால அங்க இருக்கிற அந்த மதுக்கடைகள் நீ விரைவில் மூடணும் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு சூப்பரான பாயிண்ட் கிடைச்சு. நேற்று கூட வந்து மேகதாது அணை கட்டக்கூடாதுங்க, அது மட்டும்தான் என்னோட கோரிக்கை அப்படின்ட்டு அவங்க வச்ச அந்த கோரிக்கைகள் யாரையும் எதிர்த்தாக்குதல் பண்ணல. எனக்கு இந்த மக்களுக்கு தேவைன்ற ஒரு மக்கள் அரசியல் அங்கே வச்சு அவங்க ஒரு எம்எல்ஏ பேசிக்கிட்டு இருக்குது. வாழ்த்துக்கள் திமுக காரலாம், கத்துக்கோ, அந்த அம்மாட்ட கத்துக்கோங்கிறேன். அதற்கு பிறகு பொதுவாக நேற்றுக்கு நடந்த அந்த சட்டசபையை பார்க்கும்போது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் தாவேக்காவோட தாக்கு பிடிக்க முடியுமா? ஏன்னுட்டா சட்டசபை அப்படிங்கிறது தெரியும், திமுக எப்படிப்பட்டவங்க தெரியும். ஜெயலலிதா அம்மையோடைய சேலையை அவுத்து விட்டு அசிங்கப்படுத்தினது இந்த திமுக. அப்படிப்பட்ட எம்எல்ஏக்கள் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. ரொம்ப ஆட்களோ புதுசு, பெரும்பாலும் ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு ஆட்கள் தான் பெரிய அளவில் அங்கே இருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் எப்படி தாக்கு பிடிக்க போறாங்களோ அப்படின்ற, அதுவும் ஒரு பட்ஜெட் மீதான ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு, விவாதம் நடந்துட்டு இருக்குன்னா அவங்களுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமா பேசின எல்லா அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி பெர்ஃபெக்டா அடின்னு அடி, தரமான அடி. எனக்கு தெரிஞ்சு இந்த திமுக இவருக்கு எந்த ஒரு ஆளுங்கட்சிக்கிட்ட இப்படி அடி வாங்கினது கிடையாது. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, அதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, இப்படி ஒரு தரமான அடி வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று, திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா இருக்கும்போது ரொம்ப ஃபார்மா இருப்பாங்க, ரொம்ப உக்ரமா இருப்பாங்க, ரொம்ப அரசியல் செய்வாங்கலாம். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது, அதெல்லாம் உளுத்து போச்சு. நேற்று அடிச்ச அடி, ஒரிஜினல் அடிச்ச அடிக்கு ஒப்பம் அவங்களா இன்னும் ஒரு வாரம் அவங்க வந்து இந்த பக்கம் பக்கிட்டு வர மாட்டாங்க. இவங்க ரெண்டு திரள்நிதி சீமான் சீமான் வேலை வருது. சாரி, லாட்ரின்னு கத்தவங்க பொசுக்கு நினைச்சு லாட்ரின்னு நாங்கள் சொல்றீங்களே. நீங்க வந்து அந்த லாட்ரின்கிட்ட 900 கோடி ரூபாய் பணம் வாங்கினீங்களே, எதுக்கு வாங்கினீங்க சொல்லுங்க அப்படின்ட்டா போல. உடனே நம்பால எழுந்துச்சு, அது கொடுத்தது உங்க மாமனாரு, உங்க மாமா கிட்ட போய் கேளுங்க அப்படிங்கும். இவர் நம்பால எழுந்துச்சு, எங்க மாமா வாங்க கொடுத்தது இருக்கட்டும், வாங்கினது உங்க அப்பன் தானே, உங்க அப்பனை இங்க காணும், உங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்லு, உங்க அப்பாவுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு காண்டாப்பல உங்க அப்பா காணும். அவ்வளவுதான். உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக பதில் சொல்லட்டும். லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.
நம்மளுடைய அமைச்சர்கள் கொடுத்த பதில்கள் அனைத்தும் அவர்களுக்கு வந்து பெரிய பதிலடியா இருந்துச்சு. அவங்களாம் கண்டிப்பா எதிர்பார்க்க மாட்டாங்க. தற்போது உள்ள திமுக எம்எல்ஏக்கள்லாம் ஓரளவுக்கு அனுபவம் வாய்ந்தவர்கள் தான், அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனா தற்போது உள்ள அந்த ட்ரெண்டை அவங்களால பிடிக்க முடியுமானா முடியாது. இன்னைக்கு உள்ள லைவ் ட்ரெண்ட்ல நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, யாரு நம்ம ஆதவர்ஜனாவும் சரி, நம்மளோட ராஜ்மோகனா இருந்தாலும் சரி, பேசின எல்லாருக்கும். ஆனா அவங்கெல்லாம் ஒரு ஓல்டு ஏஜில் உள்ளவங்க தானுங்களேன், சோஷியல் மீடியா அதிகம் யூஸ் பண்ணாதவங்க. நம்ம ஆளு அப்போ பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம பஸ் இது இந்த மேட்டரா, இப்படி கூட கேள்வி கேட்கலாமா, அப்படி கூட கேள்வி கேட்கலாமா மைண்ட் ஆக்குறாங்க. இல்லை அங்கே உள்ள ஒரே ஒரு ஆள் திமுகவில் ஓரளவுக்கு ட்ரெண்ட்ல உள்ள ஆள்னா உதயநிதி மட்டும். அந்த உதயநிதி என்ன பண்ணிட்டு இருந்தானா, யாரு நம்ம கேனர் பேசினுக்கிறாப்பல, இப்படிலாம் வர இருக்குதா, இப்படி பண்ணிக்கிறாப்பா எங்க தாப்பா 1969 நீர்த்துறை அமைச்சரானது எங்க தாத்தாவா, அவர் மேகதாது அணை கட்டினப்ப கமெண்ட் இருந்தாப்லையா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி தலைவர் ரியாக்ஷன் கொடுத்து உட்காந்துருந்தாப்பால. ஆஹா, நம்ம உசுருக்கு ஒல வைக்கிறேன். வந்தது வந்தாச்சு, முடிஞ்ச அளவுக்கு அடக்கி பார்ப்போம். முடியாத பட்சத்துக்கு ரியாக்ஷனுக்கு பேர் போனது நம்ம பிஎஸ் பாபு தான். அப்படி விட்டுட்டு நம்ம தஞ்சாவூர் எம்எல்ஏ விஜய் சரவணன் உட்காந்துக்கிறாப்புல பேசுங்கிறாப்பால, நம்பாலு சத்தம் மாடாத, தூக்கம் வருதா இல்லையா, கம்மன்று நல்லா பேசுற. அந்த ஆளு தோரணே வேற மாதிரி இருக்கு. சிங்கத்தை சாட்சியா ஒரு சிங்கம் இல்ல, அது சிங்கம் இல்லாத அசிங்கம் இருந்தாலும் சாட்சி போட்டு வந்துட்டாப்புல. இல்ல இந்த சிங்கம் உட்காந்துருக்க தோரணையை பார்த்தே சொல்ல இன்னும் 10 தடவை இதே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போடுவாப்புல நம்ம ஸ்டாலின் அப்படிங்கிறது நான் விஎஸ் பாபு பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது தலைவர் விஜய் அவருடைய ஸ்பீச். ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் வந்து அதுக்கு முதவாட்டியே இந்த பட்ஜெட் அடிக்கும் போதெல்லாம் தலைவன் எதையோ பறி கொடுத்த மாதிரி இப்படியே உட்காந்துருந்தாப்புல, இப்படியே ஜோன் அவுட் ஆயிடுறாப்புல. மனுஷன் திடீர்னு ஜோன் அவுட் ஆயிடுறாப்புல. கொஞ்சம் நாளே பார்த்துருக்கிற ஆள் சரியில்லை, இதுக்கு பிறகு சோன் ஆக மாட்டாப்புல. ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு, சோன் அவுட் ஆகும். நேற்று இவ்வளோ ஆள் வந்து ஒரே லவ் மூல இந்த மாதிரி புகி சிஎம் 2% வந்து ஒரே ஜாலியாக இருக்கிறாங்க. நேற்றுக்கு ஃபுல்லாக ஆள் ஹாப்பியாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார், நிறைய இடங்களில் சிரிச்சிட்டு இருந்தால். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆள் உருன்னு இருந்தாப்புல. நம்ம கூட பதிவிட்டு இருந்தோம், நம்மளுடைய பதிவுகள் மூலமாக நம்பன்னா சமூக வலைதளங்கள் நம்ம பிள்ளைங்க பதிவிட்டு இருந்தாங்க அவருடைய அந்த ஜோன் அவுட் மூடுக்கு. நேற்று ஆள் ஃபுல் ஃப்ளஜ்டாக நல்லா சூப்பராக இருந்தாப்புல. அவர் கொடுத்த வாக்கு இது அந்த பேச்சில் பார்த்து வந்துன்னா அடிகள் தரமான அடியாக இருந்துச்சு. பேப்பர் படித்தாதான் தெரியுங்கிற விஷயம். அதாவது இந்த குறு சிறு விவசாயிகளுக்கு நம்மளுடைய ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்கோம், 134 கோடி ரூபா ஒதுக்கியிருந்தோம் அப்படிங்கிறது தெரியும். அதை நம்ம சொல்லியிருந்தோம். உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் வந்து எங்களுடைய விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து சரியான நிவாரணம் ஒதுக்கலை, அது ஒதுக்கலை அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னாப்ல, அதாவது நாங்கள் சிறு குறு விவசாயிகள் அப்படி நாங்கள் ஒதுக்கிட்டோம். பேப்பர் பார்த்தாதானே உங்களுக்கு தெரிய போகுது, பேப்பர் படிக்கணும்னா தெரிய போகுது உங்களுக்கு நடப்பு அரசியல். அது ஃபர்ஸ்ட் பேப்பர் படிக்கிட்டு உட்காந்துட்டாப்பல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். உதயநிதி ஸ்டாலின் நினைச்சு நாங்க வந்து சிறு குறு விவசாயிகளுடைய அந்த அமௌண்ட் பத்தி கேட்கல, நிவாரணம் எப்போ கொடுப்பீங்கன்னா கேட்டோம், தெரிஞ்சுக்கிடுங்க, இது பேப்பர் படிக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாப்புல. உடனே நம்ம செங்ஸ் புரோக்ராப்ல அவர் வந்து என்ன விட்டாப்பாலனா, கொஞ்சம் உதயநிதி ஸ்டாலின் நீங்க வந்து கம்முன்னு உட்காந்துருக்கீங்க, ஷட்டர் சாத்திரம் உட்காந்துருக்கோம். அதாவது நிவாரணம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் தான் வந்து கணக்கிடப்படும். செப்டம்பர் மாதமே இன்னும் வரல. செப்டம்பர் மாதம் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எப்படி வந்து நிவாரண தொகுதியை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறது குறு சிறு விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுத்தாச்சு, நிவாரணம் கணக்கிட்டு செப்டம்பர் மாதம் தான் கொடுப்போம். சும்மா தருக்கு பொறுக்குன்னு எடுத்து பேசி முந்திரி கொண்டாட முந்திக்கிட்டு பொழந்து போடணும்னு ஆள் பேசிட்டு பார்ப்போம் இருக்கு. ஆள் அப்போதுன்னு உட்காந்துட்டாங்க. தலைவர் விஜய் அவருடைய அந்த ப்ரெசன்ஸ் இப்போ தான் சூப்பராக வருகிறது. ஏன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி இதுதான் அந்த தலைவருக்கு புதுசு அப்படிங்கிறது தெரியும். அவரும் ஒரு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. பல புதிய எம்எல்ஏக்கள் அங்கே உட்காந்துருக்காங்க, அதில் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கெல்லாம் அதிக பேச வேண்டிய வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் சிஎம் அவர்கள் எதிர்த்து சில பதில்களை காட்டமான முறையில் கொடுக்கணும். தலைவர் அதற்கான பழகிட்டு இருக்காரு. இப்போ பழகிட்டார். நேற்றைய ஸ்பீச்சில் வந்து பழகிட்டார். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தடுமாறினார் அப்படிங்கிறதான் தெரியும் முதல்ல ஆரம்பிக்கும் போது. தற்பொழுது நீங்கள் சிஎம் சீட்டில் உட்கார்ந்துருக்கிற தோரணையை பார்த்தா கூட தெரியும். அந்த ராஜா அந்த சிம்மாசனத்தில் உட்காருவதற்காக பழகிட்டா எப்படி இருக்கும்? அந்த தோரணை இருக்குல்ல, அந்த தோரணையை தலைவன் பிடிச்சிட்டாப்புல, பொலிட்டிக்கலை பிடிச்சிட்டாப்புல. இதுக்கு பிறகு
ஃபயராக போகும். இதே மாதிரி அடுத்த ஒரு 5 வருஷ அரசியலும் வந்து நல்லா சூடு பிடிச்சி தான் போக போகுது அப்படிங்கிறது தெரியும். நம்ம ஏதோ நினச்சோம் எலெக்ஷனுக்கு பிறகு முடிஞ்சு போச்சு, எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு அப்புறம் என்னடா முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு எல்லாம் உட்காந்துருந்தோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகான திக் மூமெண்ட்டுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நேற்று நடந்த அந்த ஃபைட்லாம் பார்க்கும்போது தான் நான் சொன்னேன் ஏற்கனவே, மாமா மச்சான் கணக்கா நான் எங்கள் மாமா எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் ஊருக்காரங்க அவர் என்னதான் இருந்தாலும் அப்படின்னு நம்ம பொசி மாம்ஸ் வந்து ஏச்சு அது ஒரு சவுண்ட் போட்டுருக்குது. நேற்று ஒரே ஜாலியாக இருந்துச்சு. ஏங்க நாங்க நல்லா நட்பா இருக்கோங்கிற நீங்க அதையே பிரிக்க நினைக்கிறீங்க? அவர் பாட்டுன்னு செவனேன்னு உக்காந்து இருக்கிறாரு, எதுக்கு அவரை போட்டு ஏதோ போட்டு கோத்து வாங்கி நிற்கிறீங்கன்னு தெரியலையே. அதுக்கு பிறகு பார்த்தா நம்ம எடப்பாடி சீதா இருக்கிறாப்புல அவருக்கு ஒரு ஆள் வந்து இது இன்ட்ரோ கொடுத்துருக்காப்புல, எங்க ஆள் யார் தெரியுமாடா, அவர் வந்து மின்னலையே குடிச்சு மின்சாரத்தை கொப்படிக்கக்கூடிய விதயம் கொண்டவர், அவர் அவங்க ஆட்டத்திலே கிடையாது, இருந்தாலும் எங்க ஆளை பத்தி பேசிட்டு பேசினுக்கிறாப்புல. மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே. இதே மாதிரி தான் சட்டமன்றம் போக போது ஒரே மஜாவா போக போது. வர 8ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஒரே ஜாலி. மாமன்றாப்புல மச்சான்றாப்புல சொந்தக்காரன் பந்தக்காரன்றாப்புல. நான் லவ்டோட படத்தை 8 வாட்டி பார்த்தேன், சிஎம்க்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பல விட்டு ஒரு திமுக அதிமுகவும் சேர்ந்துட்டு ஒரே பிடிக்கிட்டு இருக்கிறாங்க. இடையில பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துரை சந்திரசேகர் இருக்கிறாப்புல. துரை சந்திரசேகர் யார் தெரியுமா இல்லையா? திருவியார் எம்எல்ஏ. ஏற்கனவே மூஞ்சி உம்மன் இருக்குன்ட்டு ஒரு ஆள் மஜா பண்ணிட்டு தான் அப்படில அவர் உட்காந்துக்கிட்டு உள்ள ஒரே அலும்பு பண்ணிக்கிட்டு இதே மாதிரி அது வந்து சட்டமன்ற மாதிரியே தெரியல. காலேஜில் கடைசி பெஞ்சில் உட்காந்து பையன் பசங்க உட்காந்துக்கிட்டு 4 பசங்களாம் சேர்த்துட்டு கிண்டல் அடிச்சுட்டு இருப்பாயில, அதே மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அதற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன். வாட் இஸ் அ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு சுருக்கமான பார்த்தோம்னா, அதாவது நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து ஒரு 8.5 கோடி பேர் 9 கோடி பேர் இருப்பாங்க தற்போது அப்படின்னு வச்சோம். நமக்கு வந்து 40 நாடாளுமன்ற தொகுதி எம்பி சீட்டு 40 இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உத்தரப்பிரதேசம் ஒரு மிகப்பெரிய ஏரியா அப்படிங்கிறது தெரியும். அங்கே ஒரு 84 ஒரு தொகுதிகள் இருக்கு, எம்பி தொகுதி. நமக்கு 40, அவங்களுக்கு ஒரு 84 தொகுதி இருக்குங்களேன். இது வந்து 1971 ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி இந்த வரையறை எல்லைகள் அதெல்லாம் பிரித்து தான் தமிழ்நாட்டுக்கு 40 தொகுதி, உத்தரப்பிரதேசம் பெருசாக இருக்குது அதெல்லாம் பிரித்து 84 தொகுதின்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்போ டீலிமிட்டேஷன் எதுக்கு வராங்க அப்படின்னா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 1971 ஒரு மக்கள் தொகை இருந்துச்சுங்க, இப்போ 2026 நடக்குதுங்க. இப்போ வந்து மக்கள் தொகையெல்லாம் அதிகரிச்சுட்டாங்க. அதனால அந்த மக்கள் தொகைக்கு கணக்கேற்றபடி அந்த தொகுதிகளை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணால் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா, நமக்கு ஒரு 60லேருந்து 70 தொகுதி எக்ஸ்ட் ஆகும். இப்போ 40 இருக்குது, அது 50ஆவோ 55ஆவோ 60ஆவோ எக்ஸ்டெண்ட் ஆகும். நமக்கு ஒரு 15-20 எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆனால் இதே உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகும்னா 160 200 அப்படின்னு மாறும். அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு கம்மியான நமக்கு ஒரு 15 தான் ஏறிச்சுன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு 100லேருந்து 150 வரைக்கும் ஏறிச்சுன்னா என்ன வருது? அதனால தான் இது வந்து பாகுபாடாக இருக்குது. ஏன்னு கேட்டால் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை கிடுக்கிடுன்னு ஏறிட்டாங்க. அவங்களுக்கு அந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. நம்ம ஊரில் தான் நம்ம அரசாங்கம் என்ன கட்டுப்பாடு போடுது, ஒருவருக்கு ஒரு குழந்தை தான், நாம் இருவர் நமக்கு இருவர், அதிகமாக குழந்தை பெற்றுக்காதீங்க, ஒரு குழந்தைய போதும் அப்படின்னு கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்த அந்த விளம்பரங்களின் இதாக மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, அதிக குழந்தை பெற்றுக்க வேண்டாம், இதுக்கு தீனி போடுற எங்கே நம்ம படிக்க வைக்கணும், எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. 2 குழந்தை போதும், 2 குழந்தை பெற்றுட்டு இப்போ நாம் ஒருவர் நமக்கு ஒருவன்ட்டாங்க. இன்னொரு 5 வருஷம் போனால் நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தைன்னு அப்படியே முடிச்சு விட்றாங்க வச்சுங்களேன். அதெல்லாம் கேட்காங்க, எத்தனை நாள் பெற்றுக்கிட்டு அது அவன் விருப்பம். அப்படியெல்லாம் தமிழக மக்கள் தொகையை கண்ட்ரோல் வச்சிருந்துச்சு தமிழ்நாடு. ஆனால் வட மாநிலங்களில் கணக்கே கிடையாது. அவன் 4 பேத்துக்கும் 5 பேத்துக்கும் 6 பேத்துக்கும் வாங்கினீங்களேன். இப்போ அவங்க அதிகமாக இருக்குது. இப்போ அதை கணக்கில் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வந்து நிறைய மக்கள் தொகை இருக்கிறாங்க, கணக்கு இல்லாமல் பிள்ளை பார்த்துக்கிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து எக்ஸஸாக கொடுக்கணும். தமிழ்நாட்டில் அவங்க மக்கள் தொகை கம்மியாக இருக்குது, அதனால உங்களுக்கு கம்மியாக தான் கொடுப்பேன் அப்படின்றாங்க. இது வந்து பாகுபாடோட இருக்குது. அதாவது மக்கள் தொகையை கண்ட்ரோலில் வச்சிருக்கிற தமிழ்நாட்டுக்கு இது ஒரு தண்டனை மாதிரி கொடுக்குறீங்க.
மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணணும், மக்கள் தொகை அதிகரிக்கப்படாதான்னு உலக நாடு சொல்லிட்டு இருக்கு. அதை கேட்டுட்டு தான் நாங்கள் வந்து மக்கள் தொகை கண்ட்ரோல் வச்சிருந்தோம். இப்போ அதனால எங்களுக்கு நஷ்டமா இருக்கு. அப்போ அது எங்களுக்கு தண்டனை மாதிரி கிடைக்குது. அதனால இது கூடவே கூடாது அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழகம் முழுக்க தமிழ்நாடு அரசு தமிழக கட்சிகள் சொல்லிடுது. இதில் தலைவர் விஜய் அவர்கள் நேற்று ஒரு அறிவிப்பு பண்ணி விட்டிருந்தார். அது சட்டமன்றத்தில் நம்முடைய சிடிஆர் நிர்மல்குமாரோட சொல்லியிருந்தார். அதாவது இது சம்பந்தமா இப்போ நம்மள்ட்ட எம்பி சீட்லாம் கிடையாதுல்ல, இப்போ எம்பி சீட் கிடையாது. இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கு, இந்த முடிவெடுக்கிற கட்டத்தில் இருக்கு. இப்போ தலைவர் விஜய் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார். யாருக்கு? அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா எம்பிகளுக்கும் ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். எங்க நம்மளுடைய டெல்லி தமிழ்நாடு இல்லத்திலிருந்து எல்லாருக்குமே எல்லா எம்பிகளுக்கும் அழைப்பு போணுச்சு. எல்லா எம்பிக்களும் தமிழ்நாட்டில் தலைவர் விஜயனுடைய தலைமையில ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று பேச போறோம். அந்த பேச்சுவார்த்தையில டீலிமிட்டேஷனை பத்தி பேச போறோம், எல்லாம் வாங்கின அழைப்பு கொடுத்துச்சு. அந்த அழைப்புக்கு திமுக கலந்துக்கல, நாங்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிமுக வராது. மக்கள் நீதி மையத்தில் ஒரு எம்பி இருக்கிறார், யாரு? கமலஹாசன். அவர் வர முடியாட்டார். தேமுதிக வர முடியாது. இவங்கெல்லாம் தனியாக வரலட்டாங்க. தற்போது நம்ம கூட வந்திருக்கிறது திருமாவளவன் வந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு விசிக எம்பி, அதுக்கு பிறகு நம்மளுடைய சிபிஎம் சிபிஐ ரெண்டு எம்பிக்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. காங்கிரஸ் எம்பிக்கள் ஒரு 9 பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. இதை வச்சு தான் தலைவர் இப்போ ஒரு மீட்டிங் ஒன்று போட்டுட்டு இருக்காரு. இதன் மூலமான இப்போ என்ன பொலிட்டிக்கல தலைவர் விஜய் அவர்கள் செட் பண்றாரு அப்படிங்கிறதா பார்க்கணும். அதாவது திமுகவுடைய அஜெண்டா ஒரே ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷனை எதிர்ப்பது, முழுமையாக எதிர்ப்பது அப்படின்னு தான் அவங்களோட இது இருந்துச்சு. இன்னைக்கு நாங்கள் ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கூட்டியிருக்கோம். அதில் திமுக கலந்துக்கல, வரல அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் ஆகிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ சட்டமன்றத்தில் கூட கேட்டிருந்தாங்க. அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்கள் வந்து கூட்டலை, இதற்காக மேகதாது அணை கட்டுறாங்கல்ல, அதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்கள் கூட்டிக்கலாம்ல, நாங்களாம் வந்திருப்போம்ல அப்படின்னு பீல் அவுட் ஆகிங்களா திமுககாரங்க. சரி, அதுக்கு தான் கூட்டலை, இப்போ டீலிமிட்டேஷனுக்கு நாங்கள் கூட்டியிருக்கோம், நீ வா அப்படின்னு சிடிஆர் கூப்பிட்டாரு. இன்னைக்கு அவங்க வரல. இதே இது மேகதாது அன்னைக்கு நம்மளை கூப்பிட்டுருந்தாலும், நம்ம வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தாலும் அவங்க வந்துருக்க மாட்டாங்க. நீ கூட்டலங்கிறதா ஏன் கூப்பிட்டு தான் வந்திருப்பேன். சரி, இப்பதான் கூப்பிட்டாங்கல்ல மேகதாது அணைக்கிட்ட இதுக்கு டீலிமிட்டேஷனுக்கு இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தில் உள்ள எம்பிக்கள் கூப்பிட்டுருக்காங்க. திமுக அவங்களுடைய 30 எம்பிக்கள் இருக்காங்க, அனுப்ப வேண்டியதானே? அனுப்பலை. அவங்க ஒரு சார்பான முடிவு எடுக்கிறாங்க. திமுக அந்த டீலிமிட்டேஷன் தோத்து போனதுக்கு மிகப்பெரிய காரணம், இப்போ லாஸ்ட் டைம் தோத்து போனுச்சு ஏப்ரல் நினைக்கிறேன். அதுக்கு மிக முக்கிய காரணம் திமுக. அவங்களுடைய எம்பிக்கெல்லாம் எதிர்ப்பாக வந்து வாக்களிச்சாங்க, அதெல்லாம் தோத்து போச்சு. இப்போ மறுபடியும் பாஜக அந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வரப்போகுது. அவங்க கொண்டு வரத்துக்கு மொத்தம் 54 எம்பிக்கள் தேவை. அதில் திமுக 30 எம்பிக்கள் இப்போ அங்கே போனாங்கன்னா என்ன நடக்கும்? அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து திமுகவை இன்னும் 2 மாநிலங்களுக்கு ஒரு 10 பேர் உருவிட்டாங்க, அவங்க சக்ஸஸ் ஆகிடும். அதற்கு திமுக இப்போ என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ RS பாரதி, திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் RS பாரதி சொல்றாரு, நாங்கள் டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறோம் தான், அது இல்லைன்னு இல்லை, ஆனால் அதில் சில திருத்தங்களை பண்ணால் நல்லா இருக்கும், நாங்கள் அதை மறுபரிசீலனை செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், மறுபரிசீலனை செஞ்சு அதுக்கு பிறகு முடிவெடுக்கணும்னு இப்போ சொல்கிறாங்க. இத்தனை ஆண்டுகளாக டீலிமிட்டேஷனை எதிர்த்து கொண்டிருந்த இந்த திமுக இன்னைக்கு என்ன சொல்லிக்கிறதுனா, நாங்கள் அலசி ஆராய்ந்து ஒரு முடிவு எடுப்போம், அதுக்கு எங்களுக்கு டைம் வேணும், நாங்கள் எதிர்கட்சியில் அந்த டீலிமிட்டேஷன் வந்து நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு RS பாரதி சொல்றாரு. கனிமொழி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய நிலைப்பாடும் அதுதான், ஆனால் இது வந்து தாவேக்க வந்து ஒரு நாடகம் நடத்துது, அந்த நாடகத்தில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பாஜக இது பெரிய அளவுல திமுகவை கவர் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்தை வச்சு தலைவர் விஜய் அவர்கள் ஆடின பொலிட்டிக்கல் தான் சூப்பரான பொலிட்டிக்கல். இன்னைக்கு நான் உன்னை கூப்பிட்றேன், டீலிமிட்டேஷன் உனக்கு பிடிக்காது இல்லை, நீனும் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா, வா நான் கூப்பிட்றேன், என் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது, எல்லா எம்பிகளையும் அனுப்பிவிடு அப்படின்னு திமுக கேட்டாரு. இல்லை அனுப்ப முடியாதுன்னு சொன்னதுல இப்போ இந்த மக்களுக்கு புரிய வந்திருக்கும், நீயா இத்தனை வருஷம் டீலிமிட்டேஷனை எதிர்த்துக்கிட்ட, நீ இன்னைக்கே வச்சு கூப்பிட்டாரு, நீ போகல, அப்படி மேகதாது அன்னைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு நீ உருட்டு போய் தானே உருட்டு அப்படிங்கிற உருட்டை மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. புரியாத நம்ம கொண்ட மக்கள்கிட்ட சேர்க்க போகிறோம். இது ஒரு நல்ல பொலிட்டிக்கல் தலைவர் விஜய் அவர்கள் பண்ண ஒரு பொலிட்டிக்கல். டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தற்போது தேவையில்லாதது அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை நம்ம எல்லாம் உறுதியாக இருப்போம். அதற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பழனி கோயிலில் ஒரு 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு முறைகேடு பண்ணுறதுக்காக ஒரு பெரிய திட்டம் நடத்தப்பட்டது. அதில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கலாம் தெரியும். அந்த விஷயத்தை பற்றி எங்கள் தாத்தா நீங்கள் பேசுங்கன்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. அந்த விஷயத்த நான் பேசவே இல்லை, தொடவே இல்லை. அதை பற்றி நிறைய பேர் வீடியோ பண்ணாங்க, எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முழுமையாக அங்கே ஒரு முறைகேடு நடந்திருக்கு. அந்த முறைகேடில்
யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா, அதில் அமைச்சர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதா, இல்லை சில எம்எல்ஏக்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதா, இல்லை அரசு ஊழியர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்ற மிகப்பெரிய குழப்பம் நிலவிக்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அதை எங்க தொடங்குறது எங்க முடிக்கிறது அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும் போது நானும் ஒரு வீடியோ போட்டாகணும், இல்லைன்னா நான் வந்து தாவேகாவுக்கு சப்போர்ட்டா வீடியோ போட்டாகணும், இல்லை அமைச்சர் ரமேஷ் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு அவருக்கு சப்போர்ட்டா நான் ஒரு வீடியோ போட்டாகணும், உங்கள்கிட்ட கொண்டாந்து ஒரு வீடியோ கொடுத்தா அந்த வீடியோ பொய்யான வீடியோ, தப்பான இன்ஃபர்மேஷனோட தான் உங்கள்கிட்ட நான் கொண்டாந்து கொடுத்தாகணும். அதனால அந்த நான் வீடியோ பற்றி நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இதுவரையிலும் அதில் எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கல. அதில் 2 துறைகள் சம்மந்தப்பட்டிருக்கு. ஒன்று அறநிலைத்துறை, இன்னும் பத்திரப்பதிவுத்துறை சம்மந்தப்பட்டிருக்கு. 2க்கும் ஒரே செயலாளர் தான், குமரகுருபரன் தான் அந்த செயலாளர். தவறு நடந்திருக்கு. இதில் மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அந்த குமரகுருபரனை இன்னும் கைது செய்திருக்கணும், இல்லைன்னா பதிலேருந்து தூக்கி விட்டுருக்கணும். ஏன்னு கேட்டால் அந்த செபஸ்டியன் மணிகண்டன், அந்த பையன் பேர் செபஸ்டியன் மணிகண்டன் நினைக்கிறேன், அவர் தான் வந்து ஊட்டியிலேருந்து வந்து கையெழுத்து போட்டுட்டு போன அந்த சார்பதிவு அலுவலர். அவருக்கு அந்த பத்திரம் பதிவு செஞ்ச அன்னைக்கு 2 நாள் கழிச்சு அவருக்கு பதவி உயர்வு கிடைச்சி சென்னைக்கு போறார். அப்போ அந்த பதவி உயர்வு கையெழுத்து போட்டது அமைச்சர் ரமேஷ் அவர்கள். ஆனால் அவருக்கு வந்து கையெழுத்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வேணும், இல்லை ஒரு பணிமாறுதல் வேணும்னா இந்த பணிமாறுதல் வேணும்னா அதை அமைச்சர்கிட்ட கொண்டு கொடுக்குற ஆள் வந்து செயலாளர், அதாவது நம்மளுடைய குமரகுருபரன். அப்போ அந்த குமரகுருபரனுக்கு தெரியுமா அப்படின்ற தொட்டு போனால் பல கட்சிகள், அதில் தாவேகாவும் இருக்கும், ஒரு ஆட்கள் இருப்பாங்க, திமுக ஆட்கள் மாட்டிக்கிட்டாங்க, அதிமுக ஆட்கள் மாட்டிக்கிட்டாங்க, பிஜேபி ஆட்கள் பலது இருக்கு. இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கான்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அதுலேருந்து எடுத்து வரதுக்கே சிபிசிஐடி கேஸ் இருக்கு. அவங்களாலே முடியாது, இன்னும் பல ஆண்டுகள் எடுக்கும். சரி, நம்ம அதை பற்றி பேச போகிறோம்னா அதை பற்றி பேச போகிறேன். அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியாது. நான் உங்கள்கிட்ட அதை கொண்டாந்து கொடுக்க தவறிட்டேன்னு, அதில் தோற்று போய்விட்டேன் அப்படின்னு கூட வச்சிருக்கேன். சரி, இதில் நம்ம என்ன விஷயம்னா அதில் சில பேரை கைது பண்ணாங்க. அதில் முக்கியமான ஒரு அன்வர்தீன் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் வந்து இதில் கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கறிஞருக்கு எல்லாமும் தெரியும். யார் யார் சம்மந்தப்பட்டா, யார் யாருக்கு பணம் மாறுனுச்சு, யார் யாருக்கெல்லாம் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது, யார் யார் கைகள்லாம் இருக்குன்னு அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் வைக்கல. இப்போ அவர் இறந்து போயிட்டார். எங்க இறந்து போயிட்டார்? ஒரு இதுல சென்னை மத்திய சிறையில் இறந்து போயிட்டார். ஏன் இறந்து போனார்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார் அப்படிங்கறது காவல்துறையினர் இப்ப சொல்றாங்க. இது நம்புற மாதிரி இருக்கா? இல்ல, எனக்கு நம்புற மாதிரி இல்லை, உங்களுக்கு நம்புற மாதிரி என்ன நம்புற மாதிரி இருக்கா? ஆனா சப்போஸ் ஒரு கோஇன்சிடென்டா நேத்திக்கு தான் அவருக்கு வந்து ஜாமீன் மறுக்கப்பட்டது. ஒருவேளை ஜாமீன் கிடைக்கல ஒரு வருத்தத்தில் இருந்திருப்பார், ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கோட செத்துருக்கலாம், அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு சக மனிதனா, ஒரு குடிமகனா என்னை பார்க்கும்போது இதில் ஏதோ தவறு இருக்கு. அவர் வந்து நார்மலாக சாகக்கூடிய மனுஷன் மாதிரி தெரியல. ஏன்னு கேட்டால் இது 100 கோடி ரூபா சொத்து, 2 உழைக்கு கிரகம் இல்லை, பெரிய பெரிய தலைக்கட்டுகள், பெரிய பெரிய மாஃபியாக்கள் உள்ள இருக்கு. அதில் உள்ள ஆட்கள் சில பேரை வச்சு அவரை வந்து போட்டு தள்ளிருக்கலாம். ஏன்ட்டா அவர் வந்து அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் வக்கீல், அவர் மட்டும் நியூஸை வெளியிட்டானா நம்ம பாடு முடிஞ்சுதுரா அப்படின்ட்டு கூட போட்டு தள்ளியிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் தெரியாமல் இதுவும் நடந்திருக்கலாம், அதுவும் நடந்திருக்கலாம், நம்ம கேள்விகள் மட்டும் எழுப்பணும், நம்ம தான் எழுப்பணும், வேற வழி கிடையாது. ஆனால் இதை வச்சு திமுக ஒரு வேற மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. பாருங்க, இது வந்து இதுக்கு அரசே வந்து தாவேக அரசு தாங்க காரணம், தாவேக்காவோட ஆளுங்க கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் நரேட்டிவ் அவங்க செட் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க அதை தான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால எதிர்கட்சி அதை தான் பண்ணுவாங்க. ஆனால் இதில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 துறைகள் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொன்னோம். அதில் வந்து ஒரு அறநிலைத்துறை மிக முக்கியமான ஒரு சம்மந்தப்பட்டிருக்கு. அதில் அறநிலைத்துறை சார்ந்த நம்முடைய அமைச்சர் ரமேஷ் அவர்களே என்ன சொல்லிட்டாருன்னா, இப்படி நடந்தது உண்மைதாங்க, இதுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக விசாரணை எடுப்போம் அப்படின்ட்டு தலைவர் விஜயின் மூலம் தற்போது சிபிசிஐடி போயிட்டுனா அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புது கேஸாக, புது தலைவலியாக நம்ம தலை வந்து விடிஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக விடியும். அதற்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லி ஆகணும். தற்போது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் இவர் வந்து எப்படி இறந்து போனார், உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக்லாம் செத்து போனாரா, இல்லை வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு வெளில வருங்களேன். ஆனால் சிறை மரணத்தை பொறுத்த வரையிலும் பல இது ஏன்னு கேட்டால், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சுவாதி மர்டர் கேஸ் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அந்த சுவாதிங்கிற பொண்ணு நுங்கம்பாக்கத்தில் இறந்து போனாங்கல்ல, அவங்க எப்படி செத்து போனாங்கிற விஷயம் அந்த பொண்ணை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அல்ல கொன்னவனே அந்த பொண்ணையும் தவிர யாருக்கும் தெரியாது. நிறைய கட்டுக்கதைகள் இருந்துச்சு. அது பெரிய பாவம்னு நினைக்கிறேன். ஒரு அரசாங்கத்தோட பாவம். ஜெயலலிதா அந்த காலத்தில் இருந்துச்சு. ஒருத்தர் ஏன் செத்து போனா அப்படிங்கிற விஷயம் கூட யாருக்கும் தெரியல. அது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே தெரியல. மேபி தெரிஞ்சிருக்கலாம் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, பட் நமக்கு தெரியல. அதில் சம்பந்தப்பட்ட அந்த ராம்குமார்ன்ற ஒரு இளைஞர் சிறையிலேயே மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் தெரியும். அதில் ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு, மின்சாரம் தாக்கி இறந்து போனார் அப்படிங்கிறது. ஆனால் ஒருவேளை கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு மின்சாரம் பாய்ச்சப்பட்டாரா, இல்லை மின்சாரம் பாய்ச்சி தான் கொலை செய்யப்பட்டாரா, அப்படி அவனே போயிட்டு எடுத்து குத்திக்கிட்டு இறந்து போயிட்டாரா, எந்த விஷயமும் யாருக்கும் கிளாரிட்டியாக எனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இந்த விஷயமும் மூடி மறைஞ்சிருமானா மூடி மறைஞ்சிடும். ஆனால் மூடி மறையக்கூடாது. யார் தவறு செய்திருந்தாலும், இந்த இடத்துல தாவேக்காவுடைய அமைச்சர்கள் சம்மந்தப்பட்டாலும் சரி, தாவேக்காவுடைய எம்எல்ஏக்கள் சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, தாவேக்காவுடைய நிர்வாகிகள் சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி,
எதிர்கட்சி சார்ந்த திமுக சார்ந்த நபர்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் தலைவர் விஜய் அவர்கள் இதை விடவே கூடாது, விட மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பிஜேபி மூலமாக ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல செபஸ்டின் மணிகண்டன் நினைக்கிறேன், அவர் ஒரு கிறிஸ்டின். இன்னைக்கு இறந்து போன இந்த அன்வர்தீன் அவர் ஒரு முஸ்லீம் என்றால் ஒரு டீம் போயிட்டு அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இது முருகன் சொத்தியா, முருகன் சும்மா விட மாட்டாப்புல தெரியுமில்ல அப்படின்ட்டு. அதனால மாற்று மதத்தில் உள்ளவங்களுக்கு மற்ற கடவுளை பற்றி பயம் கிடையாதுங்கிறதுனால அவங்க முன் வந்துடுவாங்க, நான் பண்ணித்தரேன் விடுங்க அப்படின்ட்டு. முருகன் தானே எங்காலும் அல்ல எங்களை ஒன்றும் பண்ண மாட்டாரு, அவர் ஒன்றும் நாங்கள் வந்து எங்கள் இயேசுநாதர் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு பாவம் மன்னிப்புக்கிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமாக மாற்று மதத்தினர் உள்ள வந்தாங்க. இப்போ என்ன நரேட்டிவை செட் பண்ணுறாங்கன்னா, தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்டின், அவர் மற்ற சமுதாயத்தை அதே ஒரு இனத்தை சார்ந்தவங்கள ஒரு மதத்தை சார்ந்தவங்களை வச்சுக்கிட்டு ஹிந்து கோவிலோட நிலத்தை அபகரிக்க பார்த்துருக்காங்க, இதுக்கு தலைவர் விஜய் அவர்கள் உடந்தையா அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அந்த நரேட்டிவை பிரேக் பண்ணணும். இதில் உண்மை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியும், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது விசாரணையில் தெரியும், சிபிசிஐடி விசாரணைலாம் தெரியும். நம்ம ஒன்று கேஸ் நம்ம ஒன்று விசாரிச்சுக்கிட்டல. அப்படிங்கிறது வர வரைக்கும் இந்த நடக்கிற இதே மாதிரியான இஷ்யூஸை இது அரசாங்கத்தால் தடுக்க முடியும். இன்னைக்கு நடந்த இதில் அந்த காவல்துறை, அந்த சிறையில் இருந்த சிறைத்துறை அதிகாரிகள் யார் யாரெல்லாம் பாதுகாப்பில் இருந்தாங்க, அவர் எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டாலே நான் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிடும். இதை வந்து இந்த அரசு பண்ணணும். இந்த அரசு மேலே எந்த கலங்கும் வந்துடக்கூடாது. சின்ன சின்ன எவனோ சில மாஃபியாக்கள் இந்த சொத்தை அபகரிக்கணும்னு நினைச்சவங்களாம் இன்னைக்கு அபகரிச்சுட்டு இன்னைக்கு ஒரு மரணம், ஒரு உயிரிழப்பு நடந்திருக்குன்னா இதை தலைவர் விஜய் அவர்கள் கவனத்தில் கொண்டு இதை சரி செய்ய நினைக்கிறேன். மக்களாகிய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தாழ்மையான மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சரி, வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.